عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளன் நிகரில்லான் முடிவன் அல்லாஹின் பெயரை கொண்டு ஆரம்பிச்சுகிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஐமாக்கள், இன்னும் நல்லடியார்கள் அனைவரும் மீதும், குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் அவருடைய மார்க்கம் பற்றி அறிந்து கொள்வதற்காக வேண்டி அவருடைய கலாமிற்கு உரிய விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு இங்கே வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையும் கிருபையும் நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையோடு ஆரம்பிச்சுகிறேன். பிள்ளைங்களாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அமைதிப்படுத்துங்க. கொஞ்சம் அங்கேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி உட்காந்துட்டு யாரும் பேசக்கூடாது, சரியா? அமைதியாக இருக்கணும். சரி, இதுவரையிலும் நாம் சூரத்துல் பக்ராவுடைய 40 வரையுள்ள வசனங்களை பார்த்திருக்கிறோம். இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் 40வது வசனத்திலிருந்து தொடர்ச்சியான வசனங்களை பார்க்க இருக்கிறோம். முந்தைய வகுப்பில் நாம் சொல்லி காட்டியதை போன்று இதுவரையிலும் நடந்து வந்த நிகழ்வுகளை தாண்டி வேறொரு நிகழ்வின் பக்கம், அல்லது வேறொரு உரையாடலின் பக்கம் இந்த வசனத்திலிருந்து உரையாடல் ஆரம்பிக்க இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை அழைத்து பேசுகிறான். அல்லாஹ் சொல்கிறான்: யா பனி இஸ்ராயீல் இத்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும். ஓ பனி இஸ்ரவேலர், அதாவது இஸ்ராயலின் சந்ததிகளே, நான் உங்கள் மீது பொழிந்த என்னுடைய அருட்கொடைகளை நீங்கள் நினைவு கூறுங்கள். வௌஃபு பி அஹதி, என்னுடைய வாக்குறுதிகளையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஊஃபி பி அஹதிக்கும், உங்களுக்கு நான் அளித்திருக்கிற வாக்குறுதியை நிறைவேற்றுகிறேன். வையாய ஃபர்ஹபூன், என்னை நீங்கள் அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இதிலிருந்து அல்லாஹ் தஆலா ஏராளமான வசனங்கள் பனி இஸ்ரவேல் சமுதாயத்திடத்தில் அல்லாஹ் பேசிய விஷயங்கள். இதில் பனு இஸ்ராயில், பனு என்று சொன்னால் சந்ததிகள், இஸ்ராயில் என்றால் ஒரு நபருடைய பேர். இந்த நபர் யார்? இஸ்ராயில் என்பது ஒரு நபியுடைய பேர். அந்த நபி யார்? போன வகுப்பை நம்ம சொன்னோம்ல, இஸ்ராயில் என்பது யார்? அந்தந்த கிளாஸில் கேட்குறத அங்கேயே முடிச்சுட்டு போயிடுறோம், அதுக்கடுத்த ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. இஸ்ராயில் என்றால் யார்? நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யார் அது? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய இன்னொரு பேர் தான் என்னது? இஸ்ராயில். இஸ்ராயில் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்துல்லா என்ற அர்த்தம். இஸ்ராயில் என்றால் என்ன அர்த்தம்? அப்துல்லா என்ற அர்த்தம். ஈல் என்றால் அல்லாஹ், ஈல் என்றால் அல்லாஹ், இஸ்ரா என்றால் அப்து. இப்போ இஸ்ராயில் என்றால் அப்துல்லா. சரிங்களா? இதான் இதற்கு, இந்த வசனத்திற்கு இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கொடுக்கின்ற விளக்கம். அதே போன்று இப்னு அப்பாஸ் ரஹ்மத்துல்லாஹுடைய விளக்கத்தையும் அவர்கள் என்ன செய்கிறாங்க, மேற்கோள் காட்டுகிறார்கள். இதற்கு அவர் சொல்கிறார்கள்: வலது யாக்கூப் பின் இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம் ஹலீலுர் ரஹ்மான், அல்லாஹ்வின் ரஹ்மானுடைய ஹலீலாகிய உற்ற நண்பராகிய இப்ராஹிமுடைய மகன் இஸ்ஹாக், இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூப், அவர் தான் யார்? இஸ்ராயில். அவருக்குத்தான் இஸ்ராயில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய பொருள் அப்துல்லா, அல்லாஹ்வின் படைப்பில் மிக தூய்மையானவர் என்பதுதான் அதற்குரிய அர்த்தம் என்பதாக சொல்லிவிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னாங்க, இஸ்ராயில் கௌலிக அப்துல்லா,
அப்துல்லா என்று நீங்கள் அழைப்பது போன்றுதான் இஸ்ராயில் என்கிற வார்த்தையும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அதற்கு விளக்கம் சொன்னார்கள் என்பதை மேற்கோள் காட்டுகிறார்கள். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா யா பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயில் பனு என்று சொன்னால் சந்ததிகள், பிள்ளைகள். யா பனி இஸ்ராயில் என்று சொன்னால் யாக்கூபுடைய பிள்ளைகளே என்று அல்லாஹ் அழைக்கிறான். இந்த அழைப்பு யாரை குறிக்கிறது என்று கேட்டால், இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்கிற போது இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், யூதர்களில் இருக்கக்கூடிய பாதிரிகள், புரோகிதர்கள், அவர்களை அல்லாஹ் தஆலா நினைச்சான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் மதீனாவில் இருந்து கொண்டிருக்கிற யூத புரோகிதர்களை அழைத்து அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே பேசுகிறான். அல்லாஹ் அந்த வசனத்தில் என்ன சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவர்களுடைய தூது செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உடன்படிக்கை வாங்கியிருந்தான். அந்த உடன்படிக்கை நீங்கள் நிறைவேற்றினால் உங்களுக்கு நான் சொர்க்கத்தை தருவதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான் என்பதைத்தான் அல்லாஹ் இருக்கிறான் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் என்பதாக இருக்கிறாங்க அவர்கள் சொல்லுகிறார்கள். இதில் இன்னொரு விளக்கம், இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகிற போது அல்லாஹ் தஆலா எப்படி மனித குலத்தை யா பனி ஆதம் என்று அழைக்கிறானோ, ஆதமின் மக்களை என்று அழைக்கிறானோ, அதே போன்று தான் அல்லாஹ் இருக்கிறான் இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளை அவரோடு இணைத்து, அவருடைய சந்ததிகள் அவரோடு இணைத்து அல்லாஹ் இருக்கிறான் யா பனி இஸ்ராயில் என்று அல்லாஹ் அழைக்கிறான் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறாங்க, இது வேதக்காரர்களில் இருக்கக்கூடிய யூதர்களை குறிப்பதற்காக சொல்லக்கூடிய வார்த்தை என்பதாக சொல்லுகிறார். அடுத்ததாக உதுகுரு என்கிற அந்த சொல், அதை பொறுத்தவரையில் அதற்கு விளக்கம் சொல்லுகிற போது இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், அது திக்ர் என்பது பல்வேறு பொருளை உள்ளடக்கிய ஒரு வார்த்தை. அதில் திக்ர் என்று சொன்னால் நினைவு கூறுதல் என்பது அர்த்தம் இருக்கிறது. அதே போன்று நாவினால் ஒடிதல் என்பது அர்த்தம் இருக்கிறது. உள்ளத்தால் நினைப்பது என்கிற அர்த்தம் அதற்கு இருக்கிறது. இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொன்னால், அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்கனவே உபதேசித்திருந்த அந்த உபதேசத்தை உள்ளத்தால் அவர்கள் நினைச்சினோம் நினைவு கூற வேண்டும் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்பதாக சொல்கிறாங்க. இந்த வசனத்திற்கு இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் சொல்லுகிற போது அவர்கள் சொன்னார்கள், பனி இஸ்ரவேலர்கள், அதாவது யூதர்களாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், நீங்கள் இஸ்லாமிற்குள் நுழையுங்கள், அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்கள். அப்படி நீங்கள் பின்பற்றினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கிறேன், அதாவது அவர்களை பின்பற்றி அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நீங்கள் வாழணும், அதுதான் உங்களிடத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, எடுக்கப்பட்டிருக்கிற உடன்படிக்கை என்பதாக அல்லாஹ் என்ன செய்றான் சொல்லி காட்டுகிறான். அப்போ அதில் ஒரு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமை அழைத்து சொல்வதற்கான காரணம் என்னென்னு சொன்னால், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நல்லடியார், ஒரு நல்லடியார். அப்போ அந்த நல்லடியார்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை நீங்களும் யார், முகமது நபியை பின்பற்றுவதன் மூலமாக, உண்மையை பின்பற்றுவதன் மூலமாக நீங்களும் யாராயிடுங்க, அந்த நல்லடியாருடைய பிள்ளை போன்று நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு சொல்லுகிறான். எப்படி ஒரு நல்ல மனிதனை அழைக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, அரபியில் இப்னுல் கரீம் சொல்லுவாங்க. இப்னுல் கரீம்னா நல்லவருடைய மகனே, சங்கைக்குரியவருடைய மகனே என்று சொல்லுவாங்க. சரிங்களா? அதே போன்று இப்னு ஷுஜா, வீரனின் மகனே அப்படின்னு என்ன செய்வாங்க, ஒவ்வொரு இடத்திலும் அந்த அழைப்பு அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி என்ன செய்வாங்க, விடிப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், இவங்களை பனி இஸ்ராயில அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அர்த்தம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனே, பிள்ளைகளே. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட வாழ்ந்த ஒரு நல்லடியாராக இருந்தார். எனவே நீங்களும் என்ன செய்யுங்க, அதுபோன்று நல்லடியாராக இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற சத்தியத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, ஏற்று வாழுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், இந்த வசனத்தில் அவர்களுக்கு உபதேசிக்கிறான் என்பதாக இமாம் இப்னு கஸீர் அவர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். சரிங்களா? அடுத்தது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு என்ன செய்றான், நான் உங்களுக்கு வழங்கிய என்னுடைய அருட்கொடைகளை நினைவு கூறுங்கள். என்னெல்லாம் அருட்கொடை அல்லாஹ் வழங்கினான் என்று சொன்னால் அதை பற்றி இமாம் தப்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறாங்க, ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான். என்ன அருட்கொடை? முதலாவது, அவர்களில் அல்லாஹ் தஆலா ஏராளமான தூதர்களை தேர்ந்தெடுத்தான். உலகத்தில் பனி இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு வந்ததை போன்று தூதர்கள் வேறு எந்த சமுதாயத்திற்கும் வரவில்லை என்று சொல்லலாம். நான் யார் மூலமாக அந்த சமுதாயம் தொடங்குகிறது? மூசா அலைஹிஸ்ஸலாம். இங்கே யாரை பேசிகிட்டு இருக்கிறோம் நம்ம? பனி இஸ்ரவேல் என்பது யார் மூலமாக தொடங்குறது? மாஷா அல்லாஹ், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவர் யார்? அவர் நபி. அவருடைய வம்சாவளியில் தான் யார் வராங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் வராங்க. அதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வராங்க,
யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் வராங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வராங்க, அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் வராங்க. இப்படி என்ன செய்கிறாங்க, எண்ணற்ற நபிமார்கள். இந்த அளவுக்கு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கானத் பனி இஸ்ராயில் யுஸம்மிஸுஹுமுல் அம்பியா. பனி இஸ்ராயில் சமுதாயத்தை என்ன செஞ்சாங்க, நபிமார்கள் தான் அவர்களை ஆட்சி செய்து வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு காலத்தில் ஒரு நபி. இப்போ நம்ம பேர் குறிப்பிட்ட இந்த நபிமார்களை தாண்டி இன்னும் பல நபிமார்கள் அந்த சமுதாயத்திற்கு வந்திருக்கிறாங்க. இதையும் தாண்டி நிறைய நபிமார்கள் இருக்கிறாங்க, அந்த சமுதாயத்திற்கு வந்தாங்க. யூசுப் இப்னு நூன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி, சரிங்களா? அதே போன்று எக்கச்சக்கமான நமக்கு சில பேர்கள்லாம் நமக்கு வந்து செய்யப்படாது, குர்ஆனிலோ சுன்னாவிலோ சொல்லப்பட்டிருக்காரு. யூசுப் இப்னு நூனை பொறுத்தவரையிலும் ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கு அவருடைய பேர். அவர் அதுபோன்று பேர் குறிப்பிடப்படாத நபிமார்கள் கூட என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் நபி அனுப்பியிருக்கிறான். அப்போ இப்படி என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹ்வுடைய அருள்கொடையை பெற்றவர்கள். அடுத்தது அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அந்த சமுதாயத்திற்கு தூதர்கள் வேதங்கள் அனுப்பியிருக்கிறான். தௌராத், இன்ஜீல், ஜபூர். இன்றைக்கு நம்ம பேர் குறிப்பிடுகிற வேதங்களாக இருந்து கொண்டிருக்கிற 3 வேதங்கள் இல்லையா? குர்ஆனை தாண்டி எத்தனை வேதங்கள்? 3 வேதங்கள். தௌராத்து, ஜபூர், இன்ஜீல். இந்த 3 வேதம் யாருக்கு அருளப்பட்டது? இந்த 3 வேதம் யாருக்கு அருளப்பட்டது? எந்த சமுதாயத்துக்கு அருளப்பட்டது? பனி இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு அருளப்பட்டது. தௌராத்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வந்தது, ஜபூர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வந்தது, இன்ஜீல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வந்தது. இந்த 3 நபிமார்கள் யாருக்கு வந்த நபிமார்கள் தான்? பனி இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு வந்த நபிமார்கள் தான். அப்படி அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கா, அல்லாஹ் தூதர்களை அனுப்பி வேதங்களை தந்து அல்லாஹ் அவர்கள் மீது அருட்கொடை பொழிந்திருக்கிறான். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு என்னெல்லாம் சோதனை இருந்ததோ, கஷ்டங்கள் இருந்ததோ, ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிடமிருந்து அவர்கள் அனுபவித்து வந்திருந்த அத்தனை விதமான சோதனைகள் இன்னும் கஷ்டங்கள் இன்னும் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினான். அவர்களை காப்பாற்றினான். அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்காண்டி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், பூமியிலிருந்து நீரூற்றுகளை ஏற்படுத்தியிருக்கிறான். அதே போன்று பூமியில் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். உலகத்தில் வேறு எந்த சமுதாயத்திற்கும் கிடைக்காத ஒரு அருட்கொடையாக இருந்து கொண்டிருக்கிற மண் வசல்வா என்கிற உணவை அல்லாஹ் அந்த சமுதாயத்திற்கு மட்டுமே என்ன செஞ்சிருக்கிறான், இறக்கி வைத்திருக்கிறான். இதையெல்லாம் தாண்டி அவங்களை எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான், அவனுடைய தலைமுறைகளை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வேதங்களிலே சொல்லி காட்டியிருக்கிறான். இப்படி பல விஷயங்கள் அவங்களுடைய முன்னோர்களை பற்றி அவர்கள் மறந்திருக்கிற விஷயங்களை அல்லாஹ் என்ன செய்யலாம் எடுத்து கூறி, இதெல்லாம் உங்களுக்கு நாம் செஞ்சிருக்கிற அருட்கொடைகள் என்பதை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், நினைவு கூர்ந்து காட்டுகிறான் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுறாங்க. இதற்கு இப்னு அப்பாஸ் அவர்கள் விளக்கம் சொல்லும்போது சொன்னாங்க, ஆலா இந்தக்கும் ஐந்த ஆபாயிக்கும் லம்மா கான நஜ்ஜாஹும் பிஹி மின் ஃபிரௌன வ கௌமிஹி. உங்களுக்கும் உங்களுடைய முந்தைய சமுதாயத்திற்கும் அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய ஆலா பெருமைக்குரிய விஷயங்கள், மேன்மைக்குரிய விஷயங்கள், அதை நீங்கள் என்ன செய்யுங்க, நினைவு கூறுங்கள். அதே மாதிரி அல்லாஹ் என்ன செஞ்சான், அவர்களை முன் சென்ற தலைமுறையை ஃபிரௌனிடமிருந்தும் அவருடைய கூட்டத்தாரிடமிருந்தும் காப்பாற்றி இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இதுபோன்று அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீண்ட காலம் அனுபவித்த ஒரு சமுதாயமாக யார் இருந்தாங்க, பனி இஸ்ரவேல் சமுதாயம் இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா இதை என்ன செய்றான், வேறு ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுறான். வஇது கால மூஸா லிகௌமிஹி யா கௌமி ذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். இந்த இப்போ மேற்சொன்ன விளக்கங்களை எல்லாம் உள்ளடக்கிட்டு அல்லாஹ் என்ன செய்றான், இப்போது நம்ம ஓதி காட்டக்கூடிய சூரத்துல் மாயிதா என்கிற 5வது அத்தியாயத்துடைய 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய சமுதாயத்திடத்தில் சொன்னார்கள், என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நீங்கள் நினைவு கூறுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளை நினைவு கூறுங்கள். இது ஜஅலஃபீக்கும் அம்பியாக வ ஜஅலக்கும் முலூக்கா. அல்லாஹ் உங்களில் என்ன செஞ்சான், அம்பியாக்களை ஏற்படுத்தினான். யாரில்? பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில். வ ஜஅலக்கும் முலூக்கா. அது மட்டுமல்ல, அவர்களை அல்லாஹ் என்ன செஞ்சான், ஆட்சியாளர்கள் அல்லாஹ் ஆக்கினான். மலிக்கு, முலூக் என்ற அர்த்தம் மன்னன். மலிக் என்பதுடைய பன்மை சொல்லுதான் முலூக். சரிங்களா? இப்போ மன்னர்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இந்த வசனம் நம்ம கலீஃபா என்பதற்குரிய விளக்கம் சொல்லுகிற போது அந்த வார்த்தைக்கு தவறான பொருள் கொண்டு நபிமாருடைய வருகை ஆட்சியை நிலைநாட்டுவது தான் என்று சொல்லக்கூடிய வாதிடக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க, மன்னர் ஆட்சி கூடாது என்று வாதிப்பார்கள். அவங்களுடைய இன்னொரு வாதம் அது. அதற்கு இது என்னது, இந்த வசனம் மறுப்பாக இருக்கிறது. அல்லாஹ்வை என்ன செஞ்சான், அவர்களை மன்னர்களாக்கி இருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். மன்னர் ஆட்சி கூடாதுன்னா அல்லாஹ்வே ஒருத்தருக்கு ஆட்சி கொடுப்பான். அப்படி மன்னர் ஆட்சி கூடாது என்று இருந்தால் அல்லாஹ் அவர்களை மன்னர்களாக்கி இருப்பேன் என்று சொல்லுவானா? அப்போ
அப்போ இதுதான் அந்த இது போன்ற தவறான வாதங்களை சொல்லக்கூடியவர்கள் அறியாமை. இப்போ இந்த வசனத்தில் நம்ம என்ன செய்கிறோம், அல்லாஹ் வந்து அவர்கள் செஞ்சா மன்னர்களாக்கி இருக்கிறேன்னு சொல்கிறான். வாத்தாக்கும் மாலம் யூத்தி அஹதம் மினல் ஆலமீன், உலகத்தில் வேறு யாருக்கும் வழங்கிடாத சிறப்புகளையும் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சான், வழங்கினான். யாருக்கு? பனி இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு. இதெல்லாம் வந்து இந்த நபிமார்கள் வருகிற காலத்தில் அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடை என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ இப்படி பனி இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்துள்ள ஏராளமான அருட்கொடைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்லுகிறான். இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளை எண்ணி சொல்லுகிறான். அல்லாஹ் எதனால்? நமக்கும் அல்லாஹ் ஏராளமான அருட்கொடைகளை தந்திருக்கிறார். எப்படி பனி இஸ்ரவேல் சமுதாயம் அவருடைய நபிமாருடைய காலகட்டத்தில் அந்த நபியின் வேதங்களை பெறுகின்ற காலகட்டத்தில் சிறந்தவர்களாக இருந்தார்களோ, அதற்கு பின்னர் யார் அந்த இடத்திற்கு வந்தாங்க? சிறப்புக்குரியவர்கள் என்கிற அந்தஸ்துக்கு அல்லாஹ்வால் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்கள். யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்கள். அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்றான், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனித சமுதாயத்திலேயே ஆகச் சிறந்தவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். இப்போ இந்த சிறப்பு அவர்கள் அல்லாஹ் என்ன சொன்னால், உங்களை நாம் என்ன செஞ்சோம், அகிலத்தால் அனைவரையும் விட சிறந்தவர்களாக்கினோம் என்று சொல்லக்கூடிய இந்த சிறப்பு என்பது எந்த காலத்தில்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்திற்கு நபியாக இருந்த காலத்தில். அதற்கு பின்னர் அவர்கள் தடம் புரண்டு விட்டதற்கு பிறகு அந்த சிறப்பு என்ன செய்யாது, அந்த சமுதாயத்திற்கு இல்லை. சரிங்களா? அந்த சிறப்பு அல்லாஹ் யாருக்கு கொடுத்துட்டான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு கொடுத்துட்டான். அப்படி கொடுத்துட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான், இப்போ நாம் அவங்கள மாதிரி இருக்கக்கூடாது. எதற்காக வேண்டிய அவங்களுடைய வரலாறுகளை, அவங்களுடைய நிகழ்வுகளை, அவங்களுக்கு அல்லாஹ் செஞ்சிருக்கிற உபகாரங்களை நமக்கு எடுத்து சொல்லுகிறான்னு சொன்னால் இரண்டு காரணம். ஒன்று, இந்த வசனம் நேரடியாக அல்லாஹ்வின் தூதருக்கு அருளி அந்த காலகட்டத்தில் இருந்த யூதர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், ஒரு பாடமாக சொல்லுகிறான். நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு நம்ம பல அருட்கொடைகளை செஞ்சிருந்தோம், உங்களை சிறப்பித்திருந்தோம், உங்களிடத்தில் நம்ம சில உடன்படிக்கை வாங்கியிருந்தோம், அதன் அடிப்படையில் வாழுங்க, நீங்கள் முஸ்லீம்களாக இருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்க, அவர் கொண்டு வந்திருக்கிற சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்றான், அவர்களுக்கு நினைவூட்டுகிறான். அதே போன்று நமக்கு இதில் இருக்கக்கூடிய பாடமும் படிப்பினை என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் அவர்களை போன்று இருந்து விடக்கூடாது. எல்லா சிறப்பும் கிடைத்ததற்கு பிறகும் அதையெல்லாம் வீணடித்தவர்களை போன்று நாம் இருந்து விடக்கூடாது என்கிற ஒரு உபதேசத்தை தான் அல்லாஹ் என்ன செய்றான், நமக்கு சொல்லி காட்டுறான். அதனால தான் அடுத்து அல்லாஹ் சொல்றான், வஃபூ பிஅஹதி, என்னுடைய உடன்படிக்கையை நீங்கள் என்ன செய்யுங்க, நிறைவேற்றுங்கள். என்ன உடன்படிக்கை என்பதை பற்றி இமாம் தப்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லும்போது, இதற்கு முன்னரே அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அவங்கள்ட்ட உடன்படிக்கை வாங்கியிருக்கிறான். அந்த உடன்படிக்கையை பற்றி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், ஏற்கனவே சொல்லியிருக்கிறான் என்பதாக அவர் சொன்னாங்க. அதாவது தௌராத்தில் அவங்கள்ட்ட அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், உடன்படிக்கை வாங்கியிருக்கிறான். என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த தௌராத்தில் இருக்கிறது. அது நீங்கள் என்ன செய்யணும், மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். அவரை பற்றி உங்களுடைய வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கோம், அவர் உம்மியான நபி. உம்மி என்று சொன்னால் எழுத படிக்க தெரியாத ஒரு நபியாக இருக்கிறார். அப்படி உள்ளவரை நீங்கள் அவர் வரும்போது நீங்கள் ஈமான் கொள்ளணும், அவர் கொண்டு வருகிற சத்தியத்தை நீங்கள் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும் என்று அல்லாஹ் தஆலா செய்கிறான். அவங்கள்ட்ட உடன்படிக்கை வாங்கினான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான் என்பதான் இதற்கான விளக்கம் என்பதாக இமாம் தப்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லிவிட்டு தொடர்ந்து அவர் சொன்னாங்க, அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் என்னுடைய உடன்படிக்கை உங்களுக்கு நிறைவேற்றுவேன். அது என்ன? உங்களை சொர்க்கத்துக்குள்ளே கொண்டு போவேன். இந்த உடன்படிக்கை நீங்கள் நிறைவேற்றினா உங்களுக்கு பதிலாக நான் என்ன செய்வேன், நான் ஒரு உடன்படிக்கை தரேன், அதை நான் நிறைவேற்றுவேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதாக விளக்கம் சொல்லிவிட்டு பிறகு என்ன செய்கிறாங்க, இதற்கு ஆதாரமாக அல் குர்ஆனுடைய சூரத்துல் மாயிதாவுடைய 12வது வசனத்தை அவர்கள் என்ன செய்கிறாங்க, எடுத்து காட்டுகிறார்கள். அவர் சொல்கிறார், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலக்கத் அஹதல்லாஹு மீசாக்க பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேல் சமுதாயத்திடமிருந்து நாம் என்ன செஞ்சோம், உடன்படிக்கை வாங்கினோம். வபஅஸ்னா மின்ஹும் இஸ்னை அஷ்ர நகீபா, அவர்களின் 12 கோத்திரங்களை நாம் என்ன செஞ்சோம், தேர்ந்தெடுத்தோம். வகாலல்லாஹு, மேலும் அல்லாஹ் சொன்னா, இன்னி மஅக்கும், நான் உங்களோடு இருக்கிறேன். லைன் அகம்துமுஸ் ஸலாத்த வ ஆதைதுமுஸ் ஸகாத், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தையும் கொடுத்து வந்து, வஆமன்தும் பிருசுலி, என்னுடைய தூதர்களை நீங்கள் ஈமான் கொண்டால், இன்னும் அவர்களை நீங்கள் உறுதிப்படுத்தினீங்கன்னு சொன்னால், வஅக்ரம்துமுல்லாஹ் கர்லன் ஹசனா, அல்லாஹ்விற்காண்டி அழகிய கடனை நீங்கள் கொடுத்தால், லௌகஃபிரன் அன்கும் ஸய்யாத்திக்கும்,
உங்களுடைய பாவங்களை நாம் மன்னித்து வல உதுகிலன்னக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரீமின் தஹ்தியல் அன்ஹார், கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கத்திலே நாம் உங்களை நுழைவிப்போம். ஃபமன் கஃபர பஅத தாலிக மின்கும் ஃபக்கத் ضل سواء السبيل, உங்களில் இதற்கு பின்னர் உங்களில் யார் இதை நிராகரிக்கிறார்களோ அவர்கள் நேரான பாதையை விட்டு வழிகட்டவர்கள் ஆவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொன்னா, என்னுடைய தூதர்களை ஈமான் கொள்ளணும் அப்படின்றத அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்கள்ட்ட கொடுத்த ஒரு வாக்குறுதி. அப்போ அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொள்வது என்பது அவரிடமிருந்து பெறப்பட்ட ஒரு உடன்படிக்கை. யார் வாங்கின உடன்படிக்கை? அல்லாஹ் பனி இஸ்ரவேல் சமுதாயத்திடமிருந்து வாங்கி உடன்படிக்கை தான் என்னது, நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதரை அனுப்பப்படும் போது அவருடைய ரிசாலத்தை ஏற்றுக்கொள்ளணும். இங்கே நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். நுபுவத் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ் ஒரு நபி அனுப்புகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவருக்கு முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம், அவருக்கு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்படி என்ன செஞ்சாலாம் ஒரு காலகட்டத்தில் ஒரு நபியை அனுப்பியிருக்கிறான். இந்த நபியை அனுப்புதல் என்பது அல்லாஹ் திடீரென செய்யக்கூடிய காரியம் இல்லை. அந்த ஏற்கனவே என்ன செஞ்சுட்டான், உலகத்தை படைக்கும் போது எல்லாம் திட்டமிட்ட விஷயம். எந்த நபிக்கு பின்னாடி எந்த நபி வரன்றதை அல்லாஹ் செஞ்சிருக்கிறான், மனிதர்களை படைக்கும் போதே திட்டமிட்டு வைத்த விஷயம். அப்போ அதன் அடிப்படையில் தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், இதுக்கு முன்னாடி உள்ள நபியிடத்திலேயே உடன்படிக்கை வாங்கியிருக்கிறான். அந்த சமுதாயத்திற்கு இந்த உபதேசத்தை எல்லாம் வழங்கியிருக்கிறான். இதை பற்றி இன்னும் என்ன செய்யணும், நம்ம தெளிவாக பார்க்கணும் சொன்னால் அல்லாஹ் தஆலா வேறொரு வசனத்தில் தான் சொல்கிறான், வல்லதீன அல்லதீன எத்தபியூன ரசூலன் நபியல் உம்மி, எவர்கள் உம்மி நபியாகிற இந்த தூதரை பின்பற்றுகிறார்களோ, யஜிதூனஹு மக்தூமன் இந்தஹும் ஃபி தௌராத் வல் இன்ஜீல், அவரை குறித்து தௌராத்திலும் இன்ஜீலிலும் எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். அப்போ தௌராத் என்கிற வேதத்திலும் யாரை பற்றிய முன்னறிவிப்பு இருக்கு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய முன்னறிவிப்பு இருக்கு. இன்ஜீலிலும் என்ன இருக்கு, அவரை பற்றிய முன்னறிவிப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள், தௌராத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள், இவங்களாம் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னு சொன்னால், உபகாமம் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தில் 18 வசனம். உபகாமம் என்பது பைபிளுடைய பழைய ஏற்பாடு, அதாவது தௌராத்துடைய செய்தி. அதில் பார்த்தீங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அல்லாஹ் பேசுவான். என்ன சொல்லுவான், உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உம்முடைய சகோதர சமுதாயத்திலிருந்து நான் எழும்ப பண்ணி அவரிடத்தில் என்ன செய்வேன், என்னுடைய வார்த்தைகளை அதை வகை அறிவிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சரிங்களா? இந்த செய்தி யார்கிட்ட அல்லாஹ் சொல்கிறது, யார்கிட்ட சொல்கிறது, மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல. மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர், பனி இஸ்ரவேல். பனி இஸ்ரவேலுடைய சகோதர சமுதாயம் யாரு, பனு இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய அந்த சமுதாயத்துடைய சகோதர சமுதாயம் யாரு, அதாவது இஸ்ராயில் என்பது யாருன்னு சொல்லணும் இல்லையா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா யாரு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா யாரு, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இசாக் அலைஹிஸ்ஸலாம். அது யோசிக்கிறது இவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்க எனக்கு. இசாக் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரன் யாரு, இசாக் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரன் யாரு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இசாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உடன் பிறந்த சகோதரர்களா, உடன் பிறந்த சகோதரர்களா இல்லை, எப்படி, வெவ்வேறு தாய்க்கு பிறந்தவர்கள். அப்போ அதான் எழுதுறது, இது ஒரு குலம் அது ஒரு குலம், இது ஒரு கோத்திரம் அது ஒரு கோத்திரம். அப்போ இவருடைய சகோதர சமுதாயம் என்று சொன்னால் அது யாரை குறிக்கும், இசாக் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல உங்களுடைய சகோதர சமுதாயம் என்று சொன்னால், அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய சகோதர சமுதாயம் என்று சொன்னால் அது யாரு, இஸ்மாயில் வம்சம். இதனால தான் சொல்லுவாங்க இது இசாக் வம்சம், இது இஸ்மாயில் வம்சம். சரிங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 பிள்ளைகள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 பிள்ளைகள் மூலமாகத்தான் சமுதாயத்தில் என்ன நம்ம பார்க்குறோம், 2 பெரும் சமுதாயங்கள் இருக்கிறத பார்க்குறோம். ஒரு சமுதாயம் இஸ்மாயில் வம்சத்தில் வந்தவர்கள், இன்னொன்று இசாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்தில் வந்தவர்கள். அந்த இசாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்தில் வந்தவர்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பனி இஸ்ராயில் என்று சொல்லுகிறோம். இஸ்மாயில் வம்சத்தில் வந்தவர்கள்லாம் யார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்கள். அப்போ அல்லாஹ் இந்த, அதாவது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த முன்னறிவிப்பு என்பது யாரை குறிக்கக்கூடியதாக இருக்குது,
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை குறிக்கக்கூடியதாக இருக்குது. இது பழைய ஏற்பாடு, அதாவது தௌராத்துடைய வசனம். அதே போல் பைபிள் புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு தான் ஈசாவுடைய, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வேதம் என்று கிறிஸ்தவர் நம்புகிறது. அது முழுக்க முழுக்க அப்படி இல்லை. அதில் நிறைய மனித கரங்களுடைய விளையாட்டுகள்லாம் நிறைய இருக்குது. இருந்தாலும் என்ன செய்கிறோம், அதில் வரக்கூடிய சில வசனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக, நான் போகிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும், நான் போகாவிட்டால் சத்தியாவியாகிய தேற்றவாளன் உங்களுக்கிடையே வரார், ஆவியாகிய தேற்றவாளன் வந்து உங்களை சகல சத்தியத்திற்கும் வழி நடத்துவார் அப்படின்னு என்ன சொல்கிறாரு. நான் போனாதான் யார் வருவாங்க, இன்னொரு தூதர் வருவார். அந்த தூதர் யாருன்னு சொன்னால், அவர் இறைவன்றது வகையை பெற்று வரக்கூடியவர். அவர் மூலமாக என்ன செய்யப்படும், முழுமையான வழிகாட்டுதல் கிடைக்கும். இப்போ நம்ம குர்ஆனில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தி என்ன, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாகத்தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், மார்க்கத்தை முழுமைப்படுத்தலாம். மற்ற எந்த நபிமார்களை கொண்டும் அல்லாஹ் முழுமைப்படுத்தலை. அப்போ முழுமைப்படுத்துவதற்காக வேண்டி வரக்கூடியவர் என்று யார் சொல்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒருவரை அடையாளப்படுத்துகிறான்னு சொன்னால் அது யார் தான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நம்ம இஸ்லாம் இந்த வசனத்திற்கான விளக்கத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், வேறொரு வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுறான். அப்போ இந்த நபியை பின்பற்றக்கூடியவர்கள் அவரை குறித்து தௌராத்திலும் இஞ்சிலும் எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். யஅமுருஹும் பில் மஅரூஃபி வ யன்ஹாஹும் அனில் முன்கர். அவர், அதாவது அந்த நபி இந்த மக்களுக்கு என்ன செய்வாங்க, நன்மையானவற்றை ஏவுவார், தீமையானவற்றை தடுப்பார். வ யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத், தூய்மையானவற்றை அவர்களுக்கு அனுமதிப்பார். வ யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், தீமையானவற்றை அசுத்தமானவற்றை விட்டு அவர்களுக்கு தடை செய்வார். வயல்லா வன்ஹும் இஸ்ரஹும், அவர்கள் மீது இருக்கக்கூடிய சுமைகளை அவர் அப்புறப்படுத்துவார். வல்ல அலால் அல்லத்தி கானத் அலைஹிம், அவர்கள் மீது போடப்பட்டிருக்கின்ற விலங்குகளையும் அவர்கள் என்ன செய்வார், அப்புறப்படுத்துவார் என்று அல்லாஹ் தஆலா நினைக்கிறான். சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயத்துடைய 156, 57 ஆகிய வசனங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், அவங்கள்ட்ட என்ன உடன்படிக்கை வாங்கினேன் என்பதை தெளிவுபடுத்துகிறான். என்ன உடன்படிக்கை வாங்கினா, உடன்படிக்கை என்ன, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு தூதர் அனுப்பப்படுவார். அந்த தூதர் வரும்போது நீங்கள் என்ன செய்யணும், அந்த தூதரை ஈமான் கொண்டு அவரை பின்பற்றணும். இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு அவர்கள் அதற்குரிய விளக்கத்தை சொல்லும்போது சொன்னாங்க, அல்லதி அஹத்து ஃபி அனாக்கிக்கும் லி நபி முஹம்மதின் இதா ஜாஅக்கும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடத்தில் வருகிற போது அவரிடத்தில் அவரை நீங்கள் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும் என்கிற அந்த உடன்படிக்கை உங்களிடமிருந்து வாங்கப்பட்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் என்ன செய்றான், இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஊஃபி பி அஹதிக்கும், நான் உங்களுக்கு செய்திருக்கிற வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். அஞ்சு சுலக்கும் வஅத்துக்கும் அலைஹி பி தஸ்தீகிஹி வத்திபாஹி, அவரை உண்மைப்படுத்துவதனாலும் அவரை நீங்கள் என்ன செய்ய பின்பற்றியதனாலும் உங்களுக்கு நான் அளித்திருக்கிற வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன். எப்படி, பி வலாஇ மா கான அலைக்கும் மினல் இல்ரி வல் இக்லால் அல்லதி கானத் ஃபி அகனாக்கிக்கும் பி துனூபிக்கும் அல்லதி கானத் மின் அஹதாசிக்கும், உங்களுடைய செயலினால் ஏற்பட்ட பாவங்களுடைய என்னெல்லாம் விலங்குகள் உங்களுடைய கழுத்துகளில் மாற்றப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் என்ன செய்வான், நான் அப்புறப்படுத்துவேன் என்று அல்லாஹ் இதன் மூலம் அவர்களுக்கு வாக்களிக்கிறான் என்பதாக பேசுகிறாங்க. இப்னு அப்பாஸ் அவர்கள் விளக்கம் சொல்கிறாங்க. இமாம் அபுல் அலி அஹ்மத் சொல்லும்போது சொல்கிறாங்க, இஸ்லாமை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றது அவங்களிடத்தில் அல்லாஹ் வாங்கின வாக்குறுதி. அதே போன்று அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதின்னு உங்களுக்கு சொர்க்கத்தை தருகிறேன் என்கிற வாக்குறுதி என்பதாக என்ன செய்கிறாங்க, இதற்கு விளக்கம் சொல்லி காட்டுறாங்க. இமாம் இப்னு அத்தி அஹ்மத் சொல்கிறாங்க, இப்படி இரண்டு கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் எல்லாவற்றையும் உள்ளடக்கியாதான் இந்த வசனம் இருக்குது. இந்த வசனத்தில் அல்லாஹ் ஒரு இடத்துல வாக்குறுதி வாங்கினேன்னு சொன்னால் என்ன வாக்குறுதியெல்லாம் வாங்கியிருக்கிறான், இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளணுன்ற வாக்குறுதி இருக்குது, நபி வந்தால் நபியை பின்பற்ற வேண்டும் என்கிற வாக்குறுதி இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்கல்களில் அல்லாஹ் ஏவிய விஷயங்களை விலக்கிய விஷயங்களை அனைத்தையும் அவர்கள் பின்பற்றணும் அப்படின்றதான் அல்லாஹ் அவரிடத்தில் எடுத்திருக்கிற வாக்குறுதி. அப்படி அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினோம்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான், அவங்களுக்கு ஒரு வாக்குறுதியை தரான். அது என்னது, அவர்களை சொர்க்கத்தில் புகச் செய்வது, அதை அல்லாஹ் நிறைவேற்றுவார் என்பதாக என்ன செய்றாங்க, இதற்கு விளக்கம் சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபையாய ஃபர்ஹபூன், என்னையே நீங்கள் அஞ்சுங்கள். இந்த உலகத்தில் மனிதன் அஞ்சுவதற்கு தகுதியானவன் யார், அல்லாஹ் தான். ஏனென்றால் மனிதன் மீது முழுமையான அதிகாரமும் ஆற்றலும் படைத்தவன் அல்லாஹ் என்று வேறு யாரும் இல்லை. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் என்று வேறு யாருக்கும் மனிதன் அஞ்ச தேவையில்லை. மனிதன் அல்லாஹ்விற்கு அஞ்சாமல் அவனுடைய குடும்பங்கள் அல்லது உறவுகள்
அவன் சார்ந்திருக்கிற சமூகம், அவனை ஆதிக்கம் செலுத்துகின்ற ஆட்சியாளர்கள், அல்லது அவனுடைய சமுதாயத்திலே பணவளம் படைத்தவர்கள், பதவியில் இருக்கக்கூடியவர்கள், இப்படி இருக்கக்கூடிய மனிதர்களை அஞ்சுகிற காரணத்தினால தான் அவன் நினைச்சான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு மாறு செய்கிறான். அல்லாஹ்விற்கு அவன் மாறு செய்யக்கூடிய நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் இந்த வசனத்தில், எனக்கே நீங்கள் அஞ்சுங்கள், வேறு யாரையும் அஞ்சாதீங்க என்கிற ஒரு உத்தரவின் மூலமாக அல்லாஹ்விற்கு அஞ்சி வாழ்ந்தால் அவன் வேறு யாருக்கும் என்ன செய்ய வேண்டியதில்லை, கட்டுப்பட தேவையில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவன் முற்றிலும் கட்டுப்பட்டு என்ன செய்வான், நடக்க முடியும் என்பதை அல்லாஹ் என்ன செய்ய இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஆக இந்த வசனம் முழுக்க முழுக்க பனி இஸ்ரவேல் சமுதாயத்திற்கும், அதுவும் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் வாழ்ந்திருந்த, ஏன்னா பனி இஸ்ரவேல் சமுதாயம் என்று சொன்னால் நம்ம யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடையும் அவங்க காலத்தில் வாழ்ந்தவங்களையும் சொல்லக்கூடாது. ஏன்னா இது அருளப்பட்டது யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த வசனம் அருளப்படுது. அப்போ இந்த வசனம் யாரை நோக்கி அருளப்படுகிறது என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த மக்களை பற்றி. அந்த மக்களை பற்றி பேசும்போது அல்லாஹ் என்ன செய்றான், அவர்களுக்கு முன்னாடி இருந்த அவருடைய மூதாதையர்களுக்கெல்லாம் அல்லாஹ் என்னெல்லாம் அருட்கொடை வழங்கினான் என்பதையெல்லாம் நினைவு கூர்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி அவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு உபதேசம். அப்போ இதை அவங்க ஏற்றுக்கொண்டிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செஞ்சிருக்கலாம், இஸ்லாத்திற்கு வந்திருக்கலாம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முழுமையாக ஏற்றிருக்கலாம். இப்போ அதற்கு அவர்களுக்கு தடையாக இருந்தது என்ன, உலகத்தின் மீதான மோகம், அல்லது உலகத்தில் அவர்கள் யாரையாவது பயப்படுகிற காரணத்தினால், பதவி, பேர். நம்ம சில உதாரணங்களை பார்க்குறோம். யூதர்கள் இருக்கக்கூடிய சில அறிஞர்கள் வெளிப்படையாகவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நபி என்று அறிந்தும் கூட அவங்க என்ன செஞ்சாங்க, அதை ஏற்க மறுத்தாங்க. ஏன் யூதர்கள் மதீனாவில் குடியமர்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய வரலாற்று பின்னணி என்ன? அவருடைய வேதங்களில் இருக்கக்கூடிய முன்னறிவிப்பின் அடிப்படையில் இறுதி நபி என்பது எங்கே வருவார், மதீனாவில் தான் வருவார். அப்போ அதனால தான் என்ன செஞ்சாங்க, பலஸ்தீன் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது எகிப்து போன்ற நாடுகளில் இருந்த யூதர்கள் எங்கே இருந்தாங்க, பலஸ்தீன், எகிப்து போன்ற இடங்களில் தான் இருந்தாங்க. அங்கே இருந்தவங்க என்ன செஞ்சாங்க, இடம்பெயர்ந்து மதீனாவில் வந்து தங்குவதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி இங்கே தான் வருவாங்க. வருவது மட்டுமில்லாமல் அவர் யாராக இருப்பார்னு நினச்சாங்க, அவங்க யூதனாக இருப்பாங்கன்னு நினச்சாங்க. அவர் யூதன் அல்ல, அவர் ஒரு முஸ்லீம் என்று அறிந்தபோது அவர் கொண்டு வந்த சத்தியத்தை ஏற்க மனமுரண்டு பிடித்து, அல்லது அது வந்து தங்களுக்கு ஒரு அவமானமாக இழுக்கா கருதி உலகத்துடைய ஆதாயத்திற்கு அவனை ஒன்று செஞ்சாங்க, இந்த உண்மையை ஏற்க மறுத்தார்கள். அப்போ அதனால தான் அல்லாஹ் சொன்னால், எனக்கே நீங்கள் அஞ்சுங்கள், வேறு யாருக்கு அஞ்சாதீங்க. அல்லாஹ்விற்கு அஞ்சினால் ஒரு மனிதன் என்ன செய்வான், எந்த நேரத்திலும் உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு அவன் தயங்க மாட்டான். சாராம்சம் என்ன, அல்லாஹ்வுக்கு ஒருத்தர் அஞ்சுறான்னு சொன்னால் அவன் என்ன செய்வான், தான் செஞ்ச தவறை அல்லது தன்னிடத்தில் நேர்ந்த குற்றங்களை அவன் ஒப்புக்கொள்வதற்கு தயங்கவே மாட்டான், வெளிப்படையாகவே அதை ஏற்றுக்கொள்வான் என்கிற ஒரு செய்தியைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இதை தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்னும் அந்த மக்களுக்கான வழிகாட்டுதலை கிட்டத்தட்ட ஒரு 40-50 வசனங்கள் வரைக்கும் என்ன செய்வோம், தொடர்ச்சியாக இந்த உரையாடல் தான் இருக்கும். அதில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை தொடர்ந்துள்ள வசனங்களுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த வசனத்தில் நமக்கான படிப்பினை என்னன்னு சொன்னால், அந்த சமுதாயம் எப்படி இருந்ததோ அதுபோன்று நாம் இருக்கக்கூடாது என்கிற ஒரு வழிகாட்டுதலைத்தான் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு வழங்குகிறான். இந்த படிப்பினை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய கலாமை சரியான முறையில் விளங்கி அதன் அடிப்படையில் நம்முடைய நம்பிக்கையும் அமல்களும் அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்லதொரு வாய்ப்பினை நம் அனைவருக்கும் வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனையோடு நிறைவேற்றுகிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.